பிளேட் டெக்கரேஷனுக்கு பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்து பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரிச்சுக்கிறேன். விரிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்துட்டு பட்டர்ஃப்ளை வரைய போகிறேன். சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு பட்டர்ஃப்ளை நான் வரைய போகிறேன். எப்படின்னா இப்படி சும்மா இந்த மாதிரி ஒரு பி பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்துல இப்படி இப்படி கொண்டு வந்து கமாவே பெருசாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷன் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த குளுத்த கர்வ் அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, சும்மா அந்த அவுட்டர் லைன் மட்டும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா 3 கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று 10 rupees அந்த மாதிரி தான் வரும். இது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் பார்த்திங்கன்னா பாடி போர்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ளூ அண்ட் பிங்க் பார்த்திங்கன்னா ஃபெதர் போர்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாடி போர்ஷன் இந்த கோல்டன் கலரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இதை நம்ம திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சைடில் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த போர்ஷன்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது, நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது மேலேயே அப்படியே நம்ம ட்ராப் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்க வேண்டியதான். இந்த இது ஹெட் போர்ஷன் விட்டுருங்க, அது நம்ம தனியாக கூட எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதனால் நானும் அதை விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ட்ரேஸ் அடிச்சு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபெதருக்கும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைக்கு இங்கே உள்ள பாடி போர்ஷன் டெக்கரேட் பண்ணுங்கிறதுக்காக சும்மா இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்த கிளிட்டர் ஷீட்டை நானே சும்மா ஏதோ ஒரு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் இதுக்கு என்ன டிசைன் கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நான் இதுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த அவுட்டர் பாடிக்கெலாம் வந்துட்டு இந்த பிங்க் ஷீட் கொடுத்து டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம இந்த பிங்க் ஷீட்டை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோம். எப்படி இந்த ஃபெதரை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, இதை வந்து இப்படி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட் க்ளூ, கேம்லின் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன க்ளூ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கட் பண்ணது போக மிச்ச ஷீட்டு, இது ஒரே ஷீட்டு தான். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதை அப்படியே கட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நம்ம இங்கே ஃபுல்லாக கம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் ஷீட்டை வந்து இதுக்கேற்ற மாதிரி வச்சு கட் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் அப்படியே ஸ்டிக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிங்கோட ஒரு வேஸ்ட், இந்த மாதிரி வேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கேப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பீஸ்லாம் வச்சு இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம பின்னாடி திருப்பி அந்த எக்ஸஸ் கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஆல்ரெடி அந்த பிளேட் செஞ்சதுக்கு லீவ்ஸ் கட் பண்ணேன் இல்லையா, அந்த கிளிட்டர் ஷீட் வச்சு நான் இதோட ஹெட்டு வந்து நான் வைக்க போகிறேன். இப்படி அதே மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளிட்டர் ஷீட் வச்சு நம்ம ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட
உங்களோட இஷ்டம் தான் அது. இந்த மாதிரி வேஸ்ட் பீஸில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொன்று இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே டிசைன் டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே விடலாம். நான் இங்கே கோல்டன் கலர் ரவுண்ட் புட்டாஸ் போடலான்னு இருக்கேன். உங்களோட டெக்கரேஷன் தான் இது. இப்போ நான் கோல்டன் கலர் வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக நான் அதில் கம் பேஸ்ட் பண்ணி இந்த க்ரீனில் ஒட்டி வைக்கிறேன். தென் அதே போல் இந்த கோல்டன் கலரில் வந்து சும்மா இந்த க்ரீன் கலரை சென்டரில் ஒட்ட வைக்க போகிறேன். ஃபைனலாக இது இப்படி ரெடி ஆகிருக்கு. இதில் இன்னும் கிராண்டாக நம்மளோட க்ரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் கூட நம்ம வச்சு இதில் இன்னும் நம்ம இதோட பியூட்டினஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு இன்னும் கண் வந்து நான் வைக்கணும். ஸோ அது வந்து நான் இன்னும் வைக்கணும். அது ஐலைனரில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை ஐலைனரில் இந்த மாதிரி கர்வ் மாதிரி இதுக்குள்ளே போடுறது, அந்த மாதிரி இன்னும் நம்மளோட க்ரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஃபைனலி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஷீட் ரெடி பண்ணி இதை வீட்டில் ஃபங்க்ஷனுக்காக இதை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை கீழே வந்து ஸ்டோன்ஸ், குட்டி ஸ்டோன்ஸ் ஏற்ற மாதிரி இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கற்கண்டு வைக்கிற மாதிரி எங்களோட பிளான் இது. ஸோ பிளேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். Thanks for watching. If you like this video, please subscribe and comment and share the video. Thanks for watching.